using symmetry, we can use it on both sides, so it looks like nice. Here you have to make it inside so that it will be nicely designed. So before keeping this, you have to make some arrows so that we can keep tiles in between. Before keeping the tiles, it is better you have to make a curly, like you have to give tiles வைக்கிறதுனால இப்படி வந்து இப்படி வளையப்படாதுன்னு பண்ணுறேன். Sometimes curly arrow you have to make it. To make it up to this level, you have to make it so it is board. என்ன போர்டுடா? அது என்ன போர்டு? கையில் வச்சுருக்குது. உனக்கு ஒரு கம்பு வாங்கி தரட்டா? அப்படி கையை பிடிக்க இருக்குது. வாங்கிட்டு வரட்டா? இப்படி பிடிக்க இருக்கும்லடா, அதெல்லாம் தேக்கே ஆகும். நான் ஒன்று வாங்கி தரேன், விலை குறைஞ்ச. சின்ன இவ்வளோ சைஸுக்கு போதுமா? கொண்டா கை நீளம் போதுமா? கை நீளம் என்ன கொஞ்சம் பெருசாகிடும். கை நீளத்துக்கு வாங்கிட்டு வரேன். அவ்வளோ நீளம்தான் இருக்குது. பிடிக்கனா ஈஸியாக இருக்கும்ல, பின்னாடி பிடிச்சிக்கலாம்ல. பிடிக்க கிட்ட கூம்பா வை. இப்படி மேலே போட்டு அமுக்காத, இப்படி இப்படி வச்சு விடுடா. இப்படி தேய்ச்சி விடு, கோபுரம் கணக்காக தேய்ச்சி விடு. நான் இது இங்கே எப்படி தேய்ச்சி விட்ருக்க அப்படி தேய்ச்சி விடுடா. அப்படி தேய்ச்சி விடு. நேரம் இப்படியே வரணும் மத்தியில், கோபுரம் கணக்கா. என்ன வச்சுருக்க பாரு நான் இதில். அதே தான் மேய்க்கிறல ஜூஸ். அது வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோ. ரொம்ப வடக்க போகுது, தெக்கப்படி வளைஞ்சி வருதுலடா. இப்படி சாச்சி வை. அப்படி வை, தெக்கப்பா சாச்சி வை. ஏன்னா வடக்க வச்சேன்னா வடக்க விரிஞ்சிட்டு போயிடும். சேட்டுக்கு இப்போ பழக அந்த வேட்டுக்கு இப்போ பழக வச்சு அங்கே அப்படி தேய்க்காதடா. போடணும். போட்டுட்டு நேரம் இப்படி கூம்பு கிடக்க வச்சுட்டு எவனும் உட்காராத அளவுக்கு இதே போல் போடுது. அதே போல் கூம்பு make a symmetry on both sides so that soil within it doesn't vanish. So it is better you have to make it like this. அது வந்து இந்த மண் வந்து அரிக்காது. This also side by side you have to fill up. அது வந்து இதையும் அப்படி வைக்கணும். So you have to fill up this also. You have planned to